ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்விற்கான மிக முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் என்ன அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. 2 மார்க், 4 மார்க், 6 மார்க்ஸு. ஸோ இந்த கொஷினை தாண்டி உங்களுக்கு வேறு கொஸ்டின் நிச்சயம் கேட்க மாட்டாங்க. இதை மட்டுமே நீங்கள் படித்தா போதும். இப்போலேருந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வரைக்குமே நீங்கள் இந்த கொஷின்ஸை படித்தா போதும். வேறு எந்த கொஷினையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா குருவினா, சிறுவினா, நெடுவினால படிக்க தேவையே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாப் கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் வேணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணாலும் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் நடந்த ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர், எந்த மாவட்டத்தோட கொஷின் வேணாலும் எடுத்து பாருங்கள். இல்லை பப்ளிக் எக்ஸாம் கொஷினே நீங்கள் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் இயர் கொஷின், அதுக்கு முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம், எதை வேணாலும் எடுத்து பாருங்கள். நான் சொல்கிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினில் இருந்து மட்டும்தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. இதை தாண்டி வேறு கொஷின் எந்த கொஷின் பேப்பர்லையும் இருக்காது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்து நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், இந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நம்ம சேனலில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு டாப் செலக்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுக்கான பிடிஎஃப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இது இப்போ நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயும் வேறு கொஷின் கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதிலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு இயலாக. ஸோ புக் எடுத்துக்கோங்க, இல்லை நோட்ஸு எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க. எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஷின்லாம், பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. எக்ஸாமில் நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். அடுத்து ஏங்கொலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெடுவினாவை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ரெண்டும் பாருங்கள். கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த 2வது இயலில் குருவினா ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இந்த 3 பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் வாடகை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. இது பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுகன்னு கேட்பாங்க. ஏன்னா அது நம்ம ஈஸி தான், ரொம்பவே ஈஸி. மழை வருதுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியானது. ஸோ அதோட பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிவிக்க. ஸோ அது பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் தம்மனை சிறு குறிப்பு எழுதுக பார்த்துக்கோங்க. நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். இந்த 3 குருவினா பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை? இது பாருங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறது மேபி கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். பட் இதெல்லாமே ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். பட் நான் பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு மார்ச் சொல்லியிருக்காங்க. நான் ஜனவரி மாதம் உங்களுக்கு ஜனவரி 1st வீக்கே நான் உங்களுக்கு 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 10 குருவினா, 10 சிறுவினா, 9 நெடுவினா தான் இருக்கும். டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை மறக்காமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இப்போ வீடியோ பாருங்கள். ஓகே. நெடுவினாவை பொறுத்தளவில் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக? பண்பின் வடிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. இது பார்த்துக்கோங்க. அடுத்தது திருக்குறள் சினத்தை ஏன் காக்க வேண்டும், அது பார்த்துக்கோங்க. குருவினால. சிறுவினால அன்பும் அறையினும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அதை குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. கீழ்காணும் குறளில் ஏகதேச உருவக அணி எவ்வாறு பயின்று வந்துள்ளது என்பதை விளக்குக. அந்த குறள் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி இந்த குறளை கொடுத்துட்டு இதில் பயின்று வரும் அணி என்ன விளக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அது பார்த்துக்கோங்க. அடுத்த இயலில் வசன கவிதை வேறுபாடு தருக.
அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு? இது ஒரு சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள் பார்த்துக்கோங்க. மனநில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க பார்த்துக்கோங்க. நெடுவினா கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனற்றை விவரிக்க பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. அதை ரெண்டும் பார்த்துக்கோங்க. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த யூனிட்லேருந்து நான் அதில் மூணையுமே நான் ஒரு மென்ஷன் பண்ணுறேன்னா இதுலேருந்து டெஃபினெட்லி ஒரு நெடுவினா வரும். பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஒன்று வரும். சம்டைம்ஸ் ஒரு பப்ளிக் எக்ஸாமில் 2 நெடுவினா வந்திருக்கு இதிலேருந்து. அதனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட், அதனால தான் சொல்கிறேன். அடுத்த யூனிட்டில் கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கீழத்திசை சுவடி நூலகம் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துவரம் தலமுகம் கந்தவனை தொடருக்கு பதிவுரை, அது பார்த்துக்கோங்க. அடுத்து ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? இது ஒன்றும் பாருங்கள். நெடுவினா கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. இது குறித்து உங்கள் கருத்து. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதியில் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன? அது பார்த்துக்கோங்க. அடுத்த யூனிட்டில் என் வகை மெய்ப்பாடுகள் பார்த்துக்கோங்க. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்றிதழ்க ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்பு எழுதுக. அது பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. அது பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரை திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா? உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நஞ்சுன்பவர், திருக்குறள் மறுபடியும். நஞ்சுன்பவர் என வள்ளுவர் யாரை இடிந்துரைக்கிறார்? வறுமையும் சிறுமையும் தருவது எது? பெருந்தேர் புணர்ச்சி விதி கூறுக. இது 3 பார்த்துக்கோங்க. குருவினால சிறுவினால அகலாது அணுகாது தீக்காயாவார் போல்க இகழ்வேந்த சேர்ந்து ஒழுகுவர். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. அது பார்த்துக்குங்க. மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குறள் வழி நின்று விளக்குக. பார்த்துக்குங்க. நெடுவினா முடிஞ்சது அப்படின்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் பார்த்துங்க, இல்லாட்டி வேணாம் இதில் நெடுவினா. அடுத்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா குருவினா பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்திருது. சாரி, இதில் மட்டும் குருவினா நான் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன், பட் சொல்கிறேன். பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொறுத்திருதுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அறிவுடை வேந்தனை நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவன அவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செவியறிவுத்துறை விளக்குக. 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினாவை பொறுத்தவரை வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. யானை புக்கப்புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. உவமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக. நெடுவினாவை பொறுத்தவரை சங்க கால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது? விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. பார்த்துக்கோங்க. அடுத்த இயலில் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. குருவினா இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. சிறுவினால மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. கடையேழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்துக. மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூற்றினை சான்றுகளுடன் கட்டுரையாக்குக. நெடுவினா எச்சே கிருட்டினார் கிறித்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி வழி நிறுவுக. இதெல்லாம் தான் மிக மிக முக்கியமான குருவினாக்கள், சிறுவினாக்கள் மற்றும் நெடுவினாக்கள். இதை தாண்டி வேறு கொஸ்டின் உங்கள் எக்ஸாமில் இருக்காது. ஸோ இதை மட்டும் படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு டாப் 10 கொஸ்டின்ஸ் இன் எவ்ரி செக்ஷனில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.